மார்ச் மாதம் 3ஆம் திகதி, பொதுக்காலம் 8ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 20 முதல் 29 முடிய. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாயிருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர். அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தருமங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள், அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரை பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு வந்து என்னை பின்பற்றும். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 17 27 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையில் இருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆங்கில புத்தகத்தின் தலைப்பு What brought you here may not take you there. உங்களை எது இங்கே கொண்டு வந்ததோ அது உங்களை அங்கே எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை என்பதுதான் அந்த புத்தக தலைப்பின் அர்த்தம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். மனித வாழ்வின் வளர்ச்சி பல அடுக்குகளாக இருக்கிறது. ஒரு சில செயல்பாடுகள்
திறன்கள், மனநிலைகள், அணுகுமுறைகள் நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்வதற்கு உதவியாக இருக்கின்றன. எனினும் இதே செயல்பாடுகளும் மனநிலைகளும் அணுகுமுறைகளும் நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. வேறு விதமான அணுகுமுறைகளும் செயல்பாடுகளும் இங்கு தேவைப்படக்கூடும். எனவே இப்படிப்பட்ட புதிய அணுகுமுறைகளையும் திறன்களையும் நாம் நமதாக்கிக் கொள்ளவில்லை என்றால் நாம் வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்தி. இன்றைய நற்செய்தியில் ஏறத்தாழ இதையொட்டிய சிந்தனையைத்தான் பார்க்கிறோம். நிலை வாழ்வை தேடி தன்னிடம் வந்த பணக்காரரிடம் இயேசு முதலாவதாக கட்டளையை கடைப்பிடி என்று சொல்கிறார். கட்டளைகளை கடைப்பிடிப்பது நிச்சயம் ஒரு மனிதர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடலின் ஈர்ப்புகளுக்கும் உள்ளத்தின் ஆசைகளுக்கும் அடிபணிந்து மனம் போன போக்கின்படி வாழும் ஒரு மனிதர் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழும்போது தன் செயல்பாடுகளை செதுக்க ஆரம்பிக்கின்றார், மனநிலையை பக்குவப்படுத்துகின்றார், கண்ணோட்டத்தில் தெளிவடைகிறார். இது ஒரு மனிதர் தன் வாழ்வின் அடுத்த நிலைக்கு வந்துவிட்டார் என்பதன் அடையாளங்களாக இருக்கின்றன. எனினும் கடவுளிடம் இன்னும் நெருக்கமாக செல்வதற்கும் அவர் வழங்கக்கூடிய நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு மனிதர் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கும் மனப்பக்குவங்களுக்கும் தயாராவது அவசியமானது. முக்கியமாக தன்னை வெறுமையாக்குவது அவசியமானது என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். பணம், செல்வம் ஆகியவற்றின் மீதான பற்றை நாம் வெறுமையாக்க வேண்டும் என்கின்றார். இப்படிப்பட்ட வெறுமையாக்குதலின் ஓர் வெளிப்பாடாகவே உன் செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு என்கின்றார் இயேசு. கட்டளைகளை கடைபிடிப்பது ஒரு மனிதரை ஒரு நிலைக்கு உயர்த்தினாலும் அவர் அடுத்த நிலைக்கு தயாரான மனநிலையை தனதாக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவரது ஆன்மீக வளர்ச்சி உயர்நிலையை அடையாமல் ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. பரிசேயரிடம் இயேசு எதிர்கொண்ட பிரச்சனை இதுதான். இஸ்ராயேல் மக்களின் வளர்ச்சி வரலாற்றில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கல் மனநிலையோடு மக்கள் செயல்பட்ட காலகட்டம் இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்டவைதான் இறைவனின் 10 கட்டளைகள் மற்றும் அவற்றிற்கு விளக்கங்களாக கொடுக்கப்பட்ட பல்வேறு விதிமுறைகள். இஸ்ராயேல் மக்களின் புறச் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவை அவை. காலப்போக்கில் மேற்கண்ட கட்டளைகளின் உதவியோடு இஸ்ராயேல் மக்கள் புறச் செயல்பாடுகளை பொறுத்த அளவில் ஓரளவிற்கு பண்பட்ட நிலையை அடைந்திருந்தார்கள் என்பது உண்மை. இயேசு தன்னுடைய செயல்பாடுகள் மற்றும் போதனைகள் வழியாக மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முனைந்தார். இறைவனின் கட்டளைகள் மன அளவில் எவ்வாறு ஒருவரை பண்படுத்த வேண்டும் என்பதையும் அதன் வழியாக எவ்வாறு ஒருவர் கடவுளுக்கு நெருக்கமாக மாற முடியும் என்பதையும் எடுத்துரைத்தார். இதைத்தான் இயேசுவின் மலைப்பொழிவு போதனையில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5, 6, 7 பிரிவுகளில் இயேசு இஸ்ராயேல் மக்களின் கட்டளைகளை பற்றிய புரிதல்களில் அவர்கள் இறைவனுடனான நெருக்கமான அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முனைந்தார். சட்டங்களின் வார்த்தைகளை விட உள்ளார்ந்த நெறிமுறையை செயல்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆனால் சட்டத்தின் வார்த்தைகளையே பிடித்துக் கொண்டிருந்த பரிசேயர்களால் இயேசு சுட்டிக்காட்டிய அடுத்த நிலைக்கு செல்ல முடியவில்லை. சட்டம் என்கிற நிலையிலேயே அவர்கள் சிக்கி கிடந்தனர். அன்பிற்குரியவர்களை நம் வாழ்வில் கூட நம் பக்தி முயற்சிகளையும் ஆன்மீக செயல்பாடுகளையும் புறச் செயல்பாடுகளில் மட்டும் வைத்துக் கொண்டோம் என்றால் நம் ஆன்மீக வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட படிநிலையில் சிக்கி கிடைக்கிறோம் என்ற அர்த்தம். பக்தி முயற்சிகளும் ஆன்மீக செயல்பாடுகளும் தேவை அல்ல என்பதல்ல இங்கு சுட்டிக்காட்டப்படுகிற கருத்து. நிச்சயமாக அவை தேவை. ஆனால் அவற்றையும் தாண்டி செல்வது மிக மிக முக்கியமானது. ஜெபம். இறைவா, எம் வாழ்வில் தொடர்ந்து உயர்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான மனப்பக்குவங்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடையதாக்குவதற்கு வரம் தருவீராக. ஆமேன்.
எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனில் ஏற்பாய். எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனில் ஏற்பாய். இருப்பதெல்லாம் தந்துவிட்டேன், எனக்கென்று ஏதுமில்லை. இறைவார்த்தையும் உமதன்புமே இனி எந்தன் செல்வமாகும். இறைவார்த்தையும் உமதன்புமே இனி எந்தன் செல்வமாகும். எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனில் ஏற்பாய். சேர்த்திட்ட யாவும் நிலையானதென்றிருந்தேன். வேரோடு நான் சாயும் நிலை வந்த போது பயனில்லை என்று உணர்ந்தேன். பேரோடு புகழ் தேடி சேர்த்திட்ட யாவும் நிலையானதென்றிருந்தேன். வேரோடு நான் சாயும் நிலை வந்த போது பயனில்லை என்று உணர்ந்தேன். யாரோடு வாழ்ந்தால் நிலை வாழ்வு என்று உறவோடு உமை நாடினேன். மலரோடு வந்து மகிழ்வோடு தந்து மனதோடு மனம் சேர்க்கிறேன். மனதோடு மனம் சேர்க்கிறேன். எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனில் ஏற்பாய். சேரும் அருள் மணங்கள் யாழோடு மொழி பேசும் இசைச்சாரல் யாவும் அன்பின் புகழ் கீதங்கள். பூவோடு நிதம் பேசும் பூந்தென்றலோ என் அகம் சேரும் அருள் மணங்கள். யாழோடு மொழி பேசும் இசைச்சாரல் யாவும் புகழ் கீதங்கள். உயிரோடு நாளும் உணவோடு வாழும் அருட்கொடை உமதானது. நலமோடு நானும் வளமோடு வாழ அருளோடு வரம் கேட்கிறேன். அருளோடு வரம் கேட்கிறேன். எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனில் ஏற்பாய். எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனில் ஏற்பாய். இருப்பதெல்லாம் தந்துவிட்டேன், எனக்கென்று ஏதுமில்லை. இறைவார்த்தையும் உமதன்புமே இனி எந்தன் செல்வமா